ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்துவின் இளம்பெறை போலும் மெய்த்தனை நந்தி மகன்றனை ஞானக் குழந்தினை குந்தியில் வைத்து அடியேனுனை போற்றுகின்றனே. எல்லாமல்ல அருள்மிகு வடிவுடையநாத நமர் பாண்டிக் கொடுமணிநாதர் திருவடிகளையும் எல்லாமல்ல சிவகாமி நமர் கூத்தப்பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழி மிகளால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமானுடைய திருவடிகளையும் என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய போற்றுவதற்கும் வணங்குமை குருநாதர் திண்டுக்கல் சென்றாஜ் அவருடைய திருவடிகளையும் மனமொழி மிகளால் வணங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான பதிவு இன்னைக்கு கொடுக்கலாங்கிறதுக்காக இந்த வீடியோ. இப்போ நம்ம அரசியல் வட்டாரத்தில் பிரபலமா பேசப்படுறது அண்ணாமலைஜி. அண்ணாமலைஜியோட ஜாதகத்தை போன வருடம் நான் யூடியூப்ல பதிவேற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 10ஆம் தேதி 2025 ஜூன் மாதம் 10ஆம் தேதி அண்ணாமலைஜி அவருடைய ஜாதகத்தை, மதிப்புக்குரிய அண்ணாமலைஜி அவருடைய ஜாதகத்தை அடியேன் இறைவனுடைய திருவருளால் பதிவிட்டோம். அதுல சொல்லியிருந்தோம், இந்த வீடியோ வந்து எப்ப எடுத்தது அப்படின்னா ஏப்ரல் 23 எடுத்தது. கிளாஸ்க்காக, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த வீடியோ நான் ஆய்வு கிளாஸா எடுத்தேன். அந்த ஆய்வு கிளாஸை நான் எடிட் பண்ணி கொடுத்துருந்தேன். அதுல வந்து அந்த சார்ட் வந்துருக்காது. நான் இப்ப போடுற வீடியோவில் சார்ட் வரும். அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அவருடைய ஜாதகத்துல சூரிய திசை, சுக்கிர திசை முடிஞ்சு சூரிய திசை 8/6/2026 முதல் சூரிய திசை வருகிறது. சிம்ம லக்னம், சூரியன் 10ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று வீடு கொடுத்தவனும் பலம் பெற்று அங்கே 10ஆம் இடத்தில் சூரியன் பலமாக இருக்கிறார். அவர் ஜாதகத்துல 3 கிரகம், இயல்பான வக்ர கிரகங்கள் 3, அதுக்காக வக்ர கிரகங்கள் சொல்லக்கூடிய ராகு கேது 2, 5 கிரகம். என்னைக்குமே ஒரு அரசியல்வாதிக்கு வக்ர கிரகங்கள் அதிகம் இருக்கும். ஏன் வக்ர கிரகங்கள் அதிகம் இருக்குன்னா, நீங்க அரசியல்வாத ஜாதகத்தை நிறைய பேர்த்து பாருங்க, எம்ஜிஆர் ஜாதகத்திலிருந்து அந்த காலத்துல இருந்து எல்லாரும் ஜாதத்தையும் பாருங்க, வக்ர கிரகங்கள் அதிகம் இருக்கும். அதான் அவங்க இந்த சூழ்ச்சிகளை அறிய முடியும். இப்போ லக்னாதிபதி சிம்ம லக்னம், அவர் 10ஆம் இடத்துல லக்னாதிபதியுடைய திசை 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்று அடுத்ததாக ஜூன் 8ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய, நம்ம அரசியலில் திரும்பி பார்க்கக்கூடிய, நாட்டை ஆளக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய தலைவனாக, அப்ப அவர் வந்து பிஜேபியிலிருந்து தமிழ்நாடு தலைமை பதவியிலிருந்து இறக்கிட்டாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். சில பேர் சொன்னாங்க மத்தியில் சில பொறுப்பு கொடுத்து கூட்டு போயிடுவாங்க, அவர் மத்தியில் வந்து ஒரு பொறுப்புல போய் பிஜேபியில் இருந்துட்டு வந்தாங்க. அப்படி அல்ல. இவர் தமிழ்நாட்டில் தனிப்பெரும் தலைவனாக உருவெடுப்பார் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. இது பரம்பொருள் எனக்கு கொடுத்தது. சரிங்களா? நான் என்பதை விட குருவர்களும் திருவருளும் நமக்கு கொடுத்தது. 8/6/2026 முதல் இவரை தமிழ்நாடை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தலைமை தன்மையில வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்னு பிஜேபி தலைவரா, பழையபடி பிஜேபி தலைவரா, நீண்ட கால தலைவரா அவர் வரணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல இவர் தனிக்கட்சி ஆரம்பிச்சு பெரும்பான்மையில ஒரு ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு மக்கள் விரும்பக்கூடிய தலைவனா வரும். அதுதான் இவர் எதை இழந்தாரோ அதை விட பன்மடங்கு உருவெடுத்து வரணும், பலத்தோடு வரணும். அதுதான் அன்றைய கணிப்பு. இன்றைக்கு இவர் இன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு பேசுறது இருக்க நல்ல முடிவா வரும். நமக்கு ஒரு நல்ல அரசு நான் எந்த கட்சியை சார்ந்து சொல்லல, ஒரு நல்ல பண்பாளர்கள், இளைஞர்களை முன்வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்கள், தவறை தைரியமாக எதிர்க்கக்கூடியவர்கள், ஒரு போல்டான, எப்படி ஜெயலலிதா அம்மையா இருந்தாங்களோ அதுபோல ஒரு போல்டான தலைவன், அதாவது எதை கண்டு பயப்படாத ஒரு தலைவன் வர வேண்டும். அப்படிப்பட்ட தலைவனாக அண்ணாமலைஜி அவர்கள் உருவெடுத்து வருவார்கள். இந்த சூரிய இசை அவருக்கு அந்த பவரை கொடுத்தது. அதுதான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ வெளியிட்ட நாள் மீண்டும் சொல்றேன், ஜூன் 10ஆம் தேதி 2025. நீங்க அந்த வீடியோ பின்னாடி போய் யூடியூப்ல பார்த்தாலும் சரி, அந்த வீடியோவை கட் பண்ணி இதுல சரி இருக்கிறேன், பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் போடுங்க. கட்டாயம் தேசம் நல்லா இருக்கணும், எல்லா தலைவர்களும் நல்லா இருக்கணும், நல்லபடி ஆட்சி செய்யணும், தேசம் நன்றாக இருக்கணும். நமக்கு வந்து இன்ன கட்சி சார்பில் இல்லை, இன்ன தலைவர்கள் அவருடைய ஜாதகம் எந்த வகையில ஒரு பலம் கொடுக்குது அப்படிங்கிறது நம்ம இதன் மூலம் பார்த்துக்கலாம். யார் வந்தாலும் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நன்மை செய்யணுங்கிறது தான் எங்களுடைய தாழ்மையான கருத்து. வாழ்க வையகம், வளர்க பாரதம். சிவாயம். திருச்சிற்றம்பலம்.
இந்த ஜாதகருக்கு 8/6/2026 முதல் லக்னாதிபதி திசை 10ஆம் இடத்தில் நின்று திசா நடத்துகிறது. ஜாதகரை அனைவரையும் திரும்பி பார்க்க வைக்கும் மிகப்பெருமை தலைமை பொறுப்பையும் ஒரு நாட்டை ஆளக்கூடிய அளவுக்கு தலைமை பொறுப்பை கொடுக்கும். 8/6 குறிச்சு வச்சுக்கோங்க. 8/6/2026 அப்புறம் இவருடைய வாழ்க்கையில் அண்ணாமலை அப்படின்னா எல்லாரும் திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உயர்வை ஜாதகருக்கு கொடுக்கும். மிக உயர்ந்த பதவி பெறுவார். இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு விடிவு காலம் இவரால் கிடைக்கும். நம்பலாம். மிகப்பெரிய உயரிய ஒரு பொறுப்புல ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு மன்னன் அப்படிங்கிற தன்மையில் அவர் வருவார். 8/6/2026 அப்புறம் சூரிய திசையில் அவர் உயர்ந்த பதவி பெறுவார் என்பது நிச்சயம்.